செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி தேமுதிகவினர் பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு கொண்டாடப்படவுள்ள கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி தேமுதிக தொண்டர்கள் பல்வேறு சமூக நலப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர தேமுதிகவினர் அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு முன்புள்ள சாலைகளின் வேக தடைகளுக்கு வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நகர தேமுதிக செயலாளர் RKT வெங்கட் சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமான தேமுதிகவினர் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், உதவித் தொகைகள், மாற்றுத் திறனாளிகள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இன்று நடைபெறவுள்ளன. இதேபோல கொடைக்கானல் நகர தேமுதிகவினர் அந்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி நடைபெறும் இந்த பணி கொடைக்கானல் பகுதியில் தொடர்ந்து நடைபெறும் என்று அந்த பகுதி நகர செயலாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரம் கடற்கரை கோவிலில் விளக்கேற்றி பூஜை செய்யும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அங்கு பதற்றம் நிலவுவதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்தலசயன பெருமாள் கோவிலை மத்திய தொல்லியல் துறையினர் கையகப்படுத்துவதை கண்டித்து மாமல்லபுரத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் கையில் தீபம் ஏந்தி ஊர்வலமாக சென்று ஸ்தலசயன பெருமாள் கோவிலில் நடந்த பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மாமல்லபுரம் கோவிலுக்கு விளக்கேற்றி பூஜை செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பதற்றம் நிலவியதால் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அலங்காநல்லூர் அருகே ஆடு மேய்க்கும் விவசாயி வளர்க்கும் நாய் ஒன்று அவருக்கு சொந்தமான ஆடுகளை பாதுகாப்பாக மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வதோடு மாலையில் வீட்டிற்கு அழைத்து வரும் பணியையும் திறம்பட செய்து வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ளது கொளிஞ்சிப்பட்டி கிராமம். இங்குள்ள பொன்னுசாமி என்ற ஆடு வளர்க்கும் விவசாயி நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். இந்த செல்ல பிராணி தினமும் பொன்னுசாமி வளர்க்கும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று வருகிறது. அதே மேய்க்கும் மலையில் ஓட்டி விட்டு வந்தால் முன்னாடி வந்து ஆட்டை மறித்து ஆடு ஒன்றா போவோம்னா ஆட்டை கத்திரிச்சு விடாமல் ஒன்று வேண்டாம் விளா விடாமே கொண்டு சேர்த்து கொண்டாந்து கீழே கொண்டாந்து இறக்கிறோம். இன்றைக்கி அதான் ஒரு ஆள் மேய்க்கிற மாதிரி நாங்கள் போடுறதுனால அது பாதுகாப்புலோட ஆடு வந்து இறக்கிறோம். ஒரு அடியாள் போன மாதிரி பாதுகாப்பு அதை நம்பி ஆட்டை பற்றி விட்டால் ஒரு பாதுகாப்புக்கு ஆள் போன மாதிரி போய் வந்துடும். செல்ல பிராணியான நாய் மலை குன்றுகள் மீது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறது. தவறான வழியில் செல்லும் ஆடுகளை வழி மறித்து அவற்றை சரியான பாதைக்கு அது திருப்பி அழைத்து செல்கிறது. மாலையில் மேய்ச்சல் முடிந்ததும் அனைத்து ஆடுகளையும் இந்த நாய் பாதுகாப்பாக அழைத்து வருகிறது. மேலும் தன்னையும் தனது ஆடுகளையும் கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து உதவி செய்வது தனக்கு பெருமையாக இருக்கிறது என்று விவசாயி பொன்னுசாமி தெரிவித்தார். இந்த நாயை அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிசயமாக பார்த்து செல்கின்றனர். மாலத்தீவில் சந்தேகத்தின் அடிப்படையில் 10 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழர் தற்போது நிரபராதி என்று நிரூபணமானதை அடுத்து அவர் விடுதலையாகி தாயகம் திரும்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லை அடுத்துள்ள பரம்பு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். கட்டிட தொழிலாளியான அவர் சீர்காழியைச் சேர்ந்த கமலஹாசன், சரவணன் ஆகியோருடன் கடந்த 2002ஆம் ஆண்டு கட்டிடப் பணிக்காக மாலத்தீவு சென்றிருந்தார். அங்கு சென்ற 2 மாதங்களிலேயே கொலை வழக்கில் ஒன்றில் சம்பந்தப்பட்டதாக கூறி மாலத்தீவு போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். பின்னர் அவருக்கு மாலத்தீவு நீதிமன்றம் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது. அதன்படி சிறையில் அடைக்கப்பட்ட ராஜன், கமலஹாசன், சரவணன் ஆகியோர்களில் சரவணனை போலீசார் அடித்தே கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தாயகம் திரும்பியுள்ள ராஜன் செய்தியாளரிடம் பேசுகையில் பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் தாங்கள் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் தமிழ்நாடு அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கையின் அடிப்படையில் தற்போது தாங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். மாலத்தீவு போய் அந்த மாலத்தீவில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தீவில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக என் மேலே போய்
குற்றம் சுமத்தப்பட்டு நானும் என்னோட இன்னும் 2 பேர் கமலஹாசன், சரவணன் 3 பேரும் 25 வருஷம் தண்டனை தந்து 10 வருஷமாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ நேற்று தான் நான் விடுதலாகி வந்தேன். கேஸு வந்து 10 வருஷமாக இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணாங்க. வேலை தேடி வெளிநாடு போகும் சிலர் இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு எந்த உதவியும் கிடைக்காமல் தவிப்பதை விட உள்நாட்டிலேயே கிடைக்கும் வேலையை செய்தாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று தாயகம் திரும்பியுள்ள ராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் தமிழக மக்களுக்கு பயண வழிகாட்டல் சேவை ஒன்று தனியார் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ளது. இளம் தொழில் முனைவோர் அஸ்வின்குமார் மற்றும் பரத் சோமானி ஆகியோரால் தொடங்கப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தை சென்னை மேயர் சைதை துரைசாமி துவக்கி வைத்தார். மாநில போக்குவரத்து திட்டத்துறையின் கூடுதல் தலைமை காவல் இயக்குநர் எஸ். ராஜேந்திரன் மற்றும் மாநில விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் மோகன் ஆகியோர் முன்னிலையில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பயண வழிகாட்டல் சேவை மூலமாக திசைகள், வேறுபட்ட வழித்தடங்கள், போக்குவரத்து நிலை, பேருந்து மற்றும் ரயில் பயணச்சீட்டு விவரங்கள் ஆகியவை குறித்த தகவல்களை வழங்கப்படுவதாக நிறுவன தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் ரூட்ஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த நம்பர் 8695959595 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டு, இதுக்கான நேரம், சீட் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறமா எவ்வளோ செலவாகுது உங்களுக்கு ஒரு டிக்கெட், அந்த தகவலை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக தரோம். அரசு போக்குவரத்தில் பயணிக்கும் பயணிகள் தங்கள் பயணம் மற்றும் இருக்கை தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள அரசு போக்குவரத்தில் பயணிக்கும் பயணிகள் தங்கள் பயணம் மற்றும் இருக்கை தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள 8695959595 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் விலை மற்றும் தயாரிப்பு தேதி குறிப்பிடாத 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை தொழிலாளர் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். விலை மற்றும் தயாரிப்பு தேதி குறிப்பிடாமல் பொருட்களை தயாரித்த 28 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தொழிலாளர் துறை உதவி ஆணையர் கோவிந்தன் தெரிவித்துள்ளார். இந்த சோதனையின் போது 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 100க்கும் மேற்பட்ட கடை நிறுவனங்களில் திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 28 நிறுவனங்கள் மீது எம்ஆர்பி குறிப்பிடாமல், தயாரிப்பு தேதி குறிப்பிடாமல் விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 28 நிறுவனங்கள் மீதும் தலா 2500 அபராதம் விதிக்கப்பட்டு ஒரே நாளில் சுமார் 70,000 அளவிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் நடவடிக்கை அனைத்தும் நுகர்வோர் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும். மதுரை மாநகரில் நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்களில் விலை குறிப்பிடாமலும் தயாரிப்பு தேதி குறிப்பிடாமலும் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு புகார்கள் வந்தன. இதையடுத்து தொழிலாளர் துறை அதிகாரிகள் தலைமையில் டவுன்ஹால் ரோடு, வடக்கு வெளி ரோடு, தமிழ்ச்சங்கம் ரோடு உள்ளிட்ட பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் நிலவும் வறட்சி நீங்கி செழிப்படைய வேண்டி தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு 1008 திருவிளக்கு தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தஞ்சையை அடுத்துள்ள புன்னைநல்லூரில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் சக்தி தலங்களில் சிறப்பு பெற்ற கோவிலாகும். இந்த கோவிலில் ஆடி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமையொட்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ஏராளமானோர் இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர். இலங்கைக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா. விவரம் இடைவேளைக்கு பிறகு.